தமிழ்நாட்டிலே ஒரு நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 8 கோடி தமிழ் நெஞ்சங்களிலே நீக்கமர நிறைந்திருக்கிற கொஞ்சம் சவுண்டு ஒப்பாரும் இக்காரும் இல்லா தமிழ்நாட்டினுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி காலத்தினுடைய 4 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாதனைகளை விளக்குவதற்காக போடப்பட்டிருக்கிற கூட்டம் இன்றைக்கு இடங்கண்ண சாலையில், அதுவும் சித்தர் கோயிலில் மாநாடு போல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நண்பர்களா, இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த சாதனைகளை விளக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நான் இதை பேசி முடித்துவிட்டு எடப்பாடிக்கு சொல்ல வேண்டும். அதை போல சிற்றூர், பேரூர், நகரம், மாநகரம் என்று சொல்லி பட்டி தொட்டியெல்லாம் இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த கூட்டத்திலே நெஞ்சை நிமிர்த்து வானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால், என் தலைவன் இன்றைக்கு முதலமைச்சராக இந்த நாட்டு மக்களுக்கு, உங்களுக்கு சொன்னதையும் செய்திருக்கிறார், சொல்லாதையும் செய்திருக்கிறார். இன்றைக்கு கருவிலே இருந்து கல்லறை வரை திட்டங்களை கொடுத்திருக்கிற அரசு என்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசுதான். அண்ணன் தளபதி அளப்பரிய திட்டங்களை இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவே பாராட்டுகிற திட்டங்கள். நம்முடைய ஆட்சிக்கு முன்னாலே 10 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி இருந்தது, அதிமுக ஆட்சி. அவர்கள் நினைத்து பார்க்காத, சிந்தித்து பார்க்காத திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தயவு செய்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நான் கேட்பதெல்லாம், அவர்கள் ஆண்ட அந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் இடங்கண்ண சாலையில் தற்போது 4 ஆண்டுகளிலே கழக ஆட்சி, தளபதி ஆட்சி செய்திருக்கிற காரியங்களை செய்திருக்கிறார்களா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதுக்கு மட்டுமல்ல, இடங்கண்ண சாலை இந்த நகராட்சிக்கு மட்டும், அது பேரூராட்சியாக இருந்தது. அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை எவ்வளவு பணிகள் நடந்திருக்கிறதா என்று சொன்னால், மாற்றுக் கட்சியிலும் பாராட்டுகிற அளவிற்கு இன்றைக்கு இந்த 4 ஆண்டுகளிலே மட்டும் 68 கோடி ரூபாய் அளவிற்கு திட்டப்பணிகள் இந்த நகராட்சியிலே நடந்து முடிந்திருக்கிறது. எல்லா சாலைகளையும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து அண்ணன் தளபதி அவர்களுடைய நல்லாட்சியோடு இன்றைக்கு இடங்கண்ண சாலை நகராட்சியிலே மட்டும் 21 கிலோமீட்டருக்கு சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. இல்லை என்று மறுக்க முடியுமா? இதற்கு முன்னால் ஒரு தலைவர் இருந்தார், அவர் செய்திருப்பாரா? இதற்கு முன்னால் ஒரு முதலமைச்சர் நம்முடைய எடப்பாடியிலிருந்து வந்திருக்கிற நண்பர் பழனிசாமி இருந்தாரே, அவர் செய்தாரா? அதை போல பழுதடைந்த சாலையை புதுப்பித்தல் மட்டும் 54 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 75% வார்டுகளிலே 23 கோடி 68 லட்சம் ரூபாய்க்கு செய்திருக்கிறார்களே. சுதந்திரத்தில் இருந்து இன்று வரை என்றைக்கும் இந்த பணி நடந்ததில்லை இந்த நகரத்தில். நான் சவாலாக சொல்லுவேன், நீங்கள் செய்திருந்தால் தயவு செய்து மேடை போட்டு சொல்லுங்கள். 40 ஆண்டுகளிலே செய்யாத பணிகளை இன்றைக்கு செய்து கொடுத்திருக்கிறோம். கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக, நிலத்தடி நீர் பாதிக்கிறது என்ற காரணத்திற்காக இந்த நகரத்திலே மட்டும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டுவதற்காக 8 கோடி 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கினார்கள். அந்த பணியை துவக்கி வைப்பதற்காக நான் வந்திருந்தேன். அங்கே இருந்த நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய
தோழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னை மறித்து கூட பார்த்தார்கள். அந்த திட்டம் என்னவென்றே புரியாமல். அவர்களுக்கு ஒரு குணம் இருக்கு, அவங்களும் செய்ய மாட்டாங்க, மற்றவனையும் செய்ய விட மாட்டாங்க. இன்றைக்கு அவர்களே பாராட்டுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு உறுதியாக இருந்தேன் நான். தமிழ்நாட்டினுடைய என்னுடைய தலைவர் உறுதியானவராகவே நாங்கள் உறுதியாக இருந்தோம். இந்த ஆட்சியில் அந்த பணி நடக்கும் என்று சவால் விட்டோம். இன்றைக்கு நடந்து முடிகிற தருவாய்க்கு வந்திருக்கிறது. அன்றைக்கு எதிர்த்தவர்கள் பாராட்டுகிறார்கள். அந்த நண்பர்கள் இன்றைக்கு இதுதானா அந்த திட்டம் என்று நகரத்தில் இருக்கிற அத்தனை கழிவு நீர்களையும் ஒன்று கூட்டி கொண்டு வந்து சுத்திகரிப்பு செய்து ஏரியிலே நல்ல நீராக விடுறதுக்கான அந்த சுத்திகரிப்பு நிலையம் 8 கோடிக்கு செய்தோம். மின்மயானம் உருவாக்கினோம். கட்டையும் எருமட்டையும் வச்சு எரிக்கிறது மாறணும். மின்மயானம் இந்த நகரத்திற்கு வேண்டும். இடங்கண்ண சாலை ஒரு சின்ன நகரம் தான். ஆனால் முனைப்போடு இந்த திட்டத்தை இங்கே அந்த மின்மயானத்துக்கு மட்டும் 1.5 கோடி ரூபாய் ஒதுக்கி அதையும் நம்முடைய தோழர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்த்தார்கள். ஏதோ மாயையில மக்களை தூண்டிவிட்டு இதனால் நல்ல காரியம் நடக்க விடாமல் தடுக்கிற அந்த நாகரிகம், அந்த பண்பு அவர்களுக்கு புரியவில்லை. அவர்களை புரியாமல் தான் வைத்திருக்கிறார்கள். ஆகவேதான் என்னவென்று தெரியாமலேயே அவர் எதிர்க்கிறார்கள். கண்ணை மூடிக்கொண்டு எதிர்ப்பதில் என்ன பலன்? இன்றைக்கு போய் நம்ம பாட்டம் பூட்ட யாராவது செத்து போயிட்டா போனா சுவிட்ச தட்டினா அடுத்த நிமிஷம் சாம்பல்யா கூடுதுறை கொண்டு போயிடலாயா. 3 நாளைக்கு உட்காந்து பாலை ஊத்தி ஊத்தி எரிச்சுக்கிட்டு இருப்பேன். துண்டு துண்டா தேடி தேடி எடுப்பேன் அஸ்திய கரைக்கணும்னு. இன்னைக்கு சுவிட்ச தட்டினா இந்த பக்கம் சாம்பல். இது தளபதி ஆட்சி ஐயா. இதெல்லாம் எதிர்த்தார்கள், மீறி செய்தோம். அது மட்டுமல்ல, வணிக வளாகம் 2,62,00,000, வார சந்தை மட்டும் 1 கோடிக்கு செய்திருக்கிறோம். ஆடு அடிக்கிற தொட்டி கூட இன்றைக்கு 1/2 கோடியிலே செய்திருக்கிறோம். நூலகம் அமைத்திருக்கிறோம். நுண்ணுயிர் உரம் தயாரிக்கும் கூடம், இந்த குப்பையெல்லாம் எடுத்து உரம் தயாரித்து விவசாயிகளுக்கு கொடுக்கிற திட்டம் 1.25 கோடியிலே செய்திருக்கிறோமே. நீர்நிலையை மேம்படுத்துகிற திட்டம் 87 லட்சத்தில். கழிவு நீரை உறிஞ்சுவதற்கு மட்டும் வாகனம் இந்த நகராட்சிக்கு 43 லட்சத்தில். சாலை பணிகள் மட்டும் 37 கோடி, இதர பணிகள் 27 கோடி. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக 65 கோடிக்கு இந்த நகராட்சியிலே இந்த ஆட்சி, கழக ஆட்சி செய்து கொடுத்திருக்கிறத. இதுதான் இந்த ஆட்சிக்கு சாட்சி. ஆகவேதான் நண்பர்களே, இப்படி மக்களுக்கு சொன்னதையும் சொல்லாதையும் ஒரு அரசு செய்திருக்கிற காரணத்தினாலே தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் சமுதாயம் நன்றி உணர்வோடு இன்றைக்கு 40 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றி பெற செய்தார்கள். இந்தியாவிலே வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் இந்த பெருமை கிடையாது. ஒரு அரசியல் இயக்கம் போட்டியிடுகிறது என்று சொன்னால் சில தோல்வியை சந்திக்கலாம். ஆனால் 100% வெற்றியை நீங்கள் இந்த நாட்டு மக்கள், தமிழ் சமுதாயம் நன்றியோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்தீர்கள். காரணம் என்ன? இவ்வளவு பெண்கள் இங்கே கூடியிருக்கிறீர்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் இல்லை என்று சொன்னால் எந்த குடும்பமும் இல்லை. நம்மை பெற்றவள் ஒரு தாய், வளர்த்தவள் ஒரு தாய். அந்த தாய் இல்லை என்று சொன்னால் எந்த குடும்பமும் கிடையாது. ஆகவேதான் அந்த தாயை போற்றுகிற வகையில், அந்த தாய் அந்த குடும்பத்திற்காக தாலி கட்டிய காரணத்திற்காக மாடாய் ஓடாய் தேய்ந்து உழைக்கிறாளே, அந்த தியாகத்தை மெச்சுகிற வகையிலே ஒரு முதலமைச்சர் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுத்தார். அண்ணன் பழனிசாமி கொடுக்கவில்லை. நீ கட்டணமில்லாமல் பேருந்திலே பயணம் செய்கிறாயே, மகாராணி போல போகிறாயே, உன்னை யாரும் காசு கேட்க முடியாது. இங்க இருக்கிற சேர்மன் போனாலும், எம்எல்ஏ போனாலும், யார் போனாலும்
டிக்கெட் வாங்கிட்டு போகணும். ஆனா என் அன்பு சகோதரிகள் பேருந்திலே பயணிக்கிற பொழுது அவர்களுக்கு கட்டணம் என்று எழுதி சொன்னாரே. ஏன்? இந்த குடும்பத்திற்காக நீ ஓடாய் உழைத்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த தியாகத்தை மெச்சுகிற வகையிலே தான் நீ யாரிடத்திலும் கையேந்த கூடாது, சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்று என் தலைவன் தளபதி உங்களுக்கு கட்டணமில்லாத பேருந்தை கொடுத்தார். எந்த தலைவரும் உணரவில்லை. இன்றைக்காகவேதான் பெண்கள் படிக்க வேண்டும், ஆண்களுக்கு இணையாக அவர்கள் வளர வேண்டும். அவர்கள் ஆள பிறந்தவர்கள், அடுப்பூத பிறந்தவர்கள் அல்ல, பட்டம் பெற வேண்டும் என்று தலைவன் மாதா மாதம் 1000 ரூபாய் கொடுத்தார் முதலமைச்சர். இங்கே சொன்னார்கள், ஏன் மாதா மாதம் 1000 ரூபாய் எதற்கு? இன்னைக்கு இந்தியாவிலேயே கல்லூரி படிப்பிலே தலை சிறந்து விளங்குகிற மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு ஆளுகிற மத்தியிலே ஆளுகிற ஒன்றியத்திலே ஆளுகிற பண்டாரங்கள் புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லி ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறான். புதிய கல்விக் கொள்கை எதற்காக என்று கேட்டால் 2035 வருஷம், இப்ப 25 இருக்கிறோம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு 35வது வருடம் 50% கல்லூரி படிப்பை முடிச்சிருக்கிற அளவுக்கு இந்த திட்டத்தை கொண்டு போறாங்களாம். போக்கத்தை வேணும் சொல்லுவாங்க. நீ 2035 இலக்கு வைத்திருந்தாய் என்று சொன்னால் தமிழ்நாடு 2024 போன வருஷமே 50% அடைஞ்சிருச்சுடா. என் தலைவன் கொடுத்த திட்டம். இன்றைக்கு கல்லூரிகளிலே பெண்களுடைய நுழைவு, அட்மிஷன், சேர்க்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கல்வித்துறையிலே முதலிடம், மக்கள் நல்வாழ்வுத்துறையிலே முதலிடம். தம்பி சொன்னாரே, 2.5 கோடி மக்களுக்கு மக்களை தேடி மருத்துவம். நம்ம பாட்டி மருந்து வாங்கணும், சக்கரை வியாதி, ரத்த கொதிப்புன்னு சொன்னா தர்மாஸ்பத்திரியில் போய் நிக்கணும் மருந்து வாங்கறதுக்கு. டாக்டர் கிட்ட போய் சீட்டை வாங்கிட்டு ரத்த பரிசோதனை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மருந்து எழுதிக்கிட்டு அந்த மருந்தகத்தில் போய் ஸ்டோரில், மெடிக்கல் ஸ்டோரில் நின்றுக்கிட்டு அந்த பாட்டியா என்னைக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வர்றது, அதை ஒருத்தர் கூட்டிகிட்டு போகணும். பாட்டை இருந்தால் அவர் தடியை போட்டு ரத்த கொதிப்பு, அவருக்கு தனியாக பசி ஏறி போவாரா? ஒரு நாளைக்கு கூலியை விட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகணும், மாதம் மாதம், வாரம். அதெல்லாம் உணர்ந்த ஒரு முதலமைச்சர் இருக்கிற காரணத்தினாலே தான் யாரும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் தடுமாறிட்டு இருக்காத, வீட்டுக்கே உனக்கு மருந்து இருப்பேன்னு சொல்லி இல்லந்தோறும் இன்றைக்கு அந்த மருந்து பெட்டியை கொடுக்கிறாரே, ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டுகிறது. உலகத்திலே எந்த மாநிலத்திலும் கிடையாது, உலகத்திலே எந்த நாடுகளிலும் கிடையாது. நம் வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிறார்களா? காலை உணவு, ஒரு நாளைக்கு பொங்கல், ஒரு நாளைக்கு சேமியா, ஒரு நாளைக்கு கோதுமை உப்புமா, இப்படி விதவிதமா 5 நாட்களுக்கும் காலை உணவை கொடுக்கிறாரே நம்முடைய சிறுமி சிறார்களுக்கு. ஒரு நாள் கேட்டேன், தம்பி என்னடான்னு, பொங்கல் வெறும் பொங்கலையாடா கொடுத்தாங்கன்னு, இல்லைன்னா சாம்பார் கொடுத்தாங்கன்னா. எப்படா சாம்பார் இருந்ததுன்னு? சூப்பரா இருந்ததுன்னாங்கிறான். நீயும் நானும் 4 பேர் வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டா தடுமாறுவோம். ஏடா பழச வச்சிருக்கிறோமோ, புட்டு சொல்லலாமா, பொங்கலை வைக்கலாமா, வடையை சொல்லலாமா, இல்லை கடையில் வாங்கி பின்னாடி வெளியே கொண்டு வந்து இலையில வச்சு போடலாமா, இப்படிலாம் நீ திட்டம் போடுவ ஒரு 4 பேத்துக்கு சோறு போடுறதுக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாளைக்கு 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு சமைத்துக் கொண்டிருக்கிறவர். 20 காலையில எந்திரிச்சுட்டா 6 மணிக்கு 20 லட்சம் குழந்தைகளுக்கு சாப்பாடு தமிழ்நாட்டில் இருக்கும்டா, வேற எந்த நாட்டிலையும் கிடையாதுடா, உலகத்திலே கிடையாது. ஆகவேதான் நம்பர் 1 முதலமைச்சர் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் அப்பம் பழனிசாமி செஞ்சாரா? செய்யலையே. விவசாய கடன் முழுவதும் தள்ளுபடி பண்ணினார், 12,000 கோடி சொன்னார், செய்தார். நகைக்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்தார். நம் வீட்டு பெண்மணிகள், ஏழை தாய்மார்கள் அந்த கம்மலையும் மூக்குத்தையும் எதற்கு அடகு வைப்பார்கள்? பிள்ளை பிரசவத்துக்கு வந்துட்டா அடகு வைப்ப, செமஞ்சு போச்சுன்னா சொந்தத்தை கூட்டி சீர் வைக்கணுமேனு
அடகு வைப்ப. பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்டணும்னா அதை கொண்டு அடகு வைப்ப. உடம்பு சரியில்லை, சீரியஸா இருக்கான், ஆபரேஷன் பண்ணணும், மருந்து வாங்கணும்னா அதை கொண்டு போய் அடகு வைப்ப. இதை உணர்ந்த தலைவன் அது கூட உனக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி 5 பவுனுக்கு கீழே யாரெல்லாம் நகைக்கடன் வாங்கினாங்களோ அதெல்லாம் தள்ளுபடின்னு சொன்னார், செய்தார். ஆகவேதான் அப்ப பழனிசாமி செய்யல, எடப்பாடி. ஆனால் இன்றைக்கு பாருங்கள் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. தம்பி பேசுகிற பொழுது சொன்னார், இந்த 10 தோல்வி பழனிசாமினார் இப்பதான் புரியுது. அவர் இதுவரையிலும் 10 போட்டியிலையும் தோத்து விட்டார். 10 தடவை போட்டி போட்டு தோத்து விட்டாரா, அதனால 10 தோல்வி பழனிசாமி. ஏன் தெரியுமா தர்மராஜ்? ஏன் தெரியுமா? நீங்க சொன்னீங்களே 10 தோல்வி பழனிசாமின்னு. நம்ம தலைவர் சொன்னார், அவர் ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதத்தை தாங்கி இருக்கிற பழனிசாமிங்கிற காரணத்தினாலதான் 10 தடவையும் தோல்வி அடைஞ்சார். இப்ப மறுபடியும் பாதம் தாங்க போயிருக்கிறார். ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டாங்க. இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு, பாரதிய ஜனதா கட்சியோட ஒட்டும் இல்லை, உரமும் இல்லைன்னாரு. ஆனாரு, ஊன்னாரு. அண்ணாமலையை பார்த்துக்கிறோம் நாங்க, மோடியை பார்த்துக்கிறோம் நாங்க. கடைசியில பார்த்தா பல்ட்டி அடிச்சு யூட்டர்ன் அடிச்சு உடனே உட்காந்துருக்கிறாரியா அமித்ஷா கூட. ஐயா சொல்றதெல்லாம் செய்யறோம் ஐயா, கேஸ் போட்டுறாதியா. ஒரே ரைடு தான். தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்று சொன்னால் பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சாதவனாக இருக்க வேண்டும். என்னுடைய அரசியல் வாழ்வில் 28 வழக்கை போட்டு பார்த்தார்கள் என் மீது. நெஞ்ச நிமிர்த்து நின்றேன். எனக்கு மடியிலே கடமில்லை, வழியிலே பயம் கிடையாது. அத்துணை வழக்குகளையும் இன்றைக்கு நிரபராது என்று தீர்ப்பை பெற்று மானத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு வழக்கு போடுவான் என்று சொன்னவுடன் பல்ட்டி அடித்து குப்புற காலிலே விழுந்து கையை கட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறாயே, நீ தான் இந்த இனத்தையும் மொழியும் இந்த நாட்டையும் காப்பாற்ற போகிறாயா என்று சொல்லுகிறான். தமிழன் அநாகரிகமானவன் என்று சொல்லுகிறான். மத்தியிலே ஆறுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் பாராளுமன்றத்தில் சொல்லுகிறான், தமிழ்ஸ் ஆர் அன்சிவிலைஸ்ட் என்று சொல்லுகிறான். அவனோடு கூட்டணி வைத்து கைகோர்த்து இருக்கிறாயே, வெட்கமாக இல்லையா என்று எனக்கு கேட்க தோன்றுகிறது. ஆனால் அரசியல் நாகரிகம். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்களுடைய அம்மையார் ஜெயலலிதா கூட உன்னை மதிக்க மாட்டார். அவரும் அன்றைக்கு சொன்னார், ஒப்புதல் வாக்குமூலம் சொன்னார், நான் தவறு செய்து விட்டேன். பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை அளிக்கிற கட்சி, பாசிச கட்சி, மதவாத கட்சி, தமிழர்களை மதிக்காத கட்சி, தமிழர் உரிமைகளை காலிலே போட்டு மிதிக்கிற கட்சி, அந்த கட்சியோடு இடி ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்று சொல்லி உன்னுடைய தலைவி, உன்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவி சொன்னார். உன்னுடைய தலைமைக்கே மதிக்கவில்லையே நீ. உங்க பெத்த அம்மாவை கூட அத்தனை தடவை சொல்ல மாட்டான், மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மான்னு. அந்த அம்மாவை அம்மா அம்மான்னு சொன்னான். அந்த அம்மாவுடைய எண்ணத்திற்கு எதிராக தானே போயிருக்கீங்க. காரணம் என்ன? சுயநலம், முதுகெலும்பில்லை. வேற வழக்கு போட்டுரும், ஒழுங்கா வந்து சேர்ந்துருன்னு போய் உக்காந்துக்கிட்டாரியா. பத்திரிக்கைக்காரன் ஏன்னு வாயை திறக்க மாட்டேங்கிற, கூட்டணி பத்தி அமித்ஷாவே பேசிட்டு போறாரு, கேட்கற போக்குறேன்னு நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறேன்னா அழுதுருவன் கம்முன்னு ரெண்டு போறாரு பழனிசாமி. அவர் மூஞ்சில சொரத்தியே இல்லையே, பாத்தீங்களா? யாரெல்லாம் கூட்டணி? நம்ம ஐயா ராமதாசும் போறாரு கூட்டணிக்கு. நான் வீரன் சூரன் சொல்லிட்டு, ஏன்னா சின்ன ஒரு பேரில் ஒரு 2 வழக்கு போட்டு வச்சிருக்கிறான். மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் எப்படி தெரியுமா? இப்ப நான் ரொம்ப வாழாட்டுனா என் பேர்ல 4 கேஸ் போட்டுருவான். நாங்க தெம்பா பேசக்கூடிய காரணம் என்னன்னா, பொது வாழ்க்கையில எங்களுக்கு மடியில கணம் இல்லை, வழியில பயம் இல்லை. அதனால உண்மையை பேசுறோம், நெஞ்ச நிமிர்த்து பேசுறோம். தப்ப பண்ணி மாட்டிக்கிறான், அதனால பயப்படுறான். ஐயா பழனிசாமி அவங்களுடைய சம்பந்தி வீட்டுல 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ரைடு பண்ணான். சொன்னாங்க 800 கோடியாம். அதை வச்சுக்கிட்டு தான் அந்த கொடுமையை பிடிச்சிக்கிட்டு
உன் பையன் மீதும் உன் மகன் மீதும் வழக்கு வரும், உன் மீதும் வழக்கு வரும், உன் சம்பந்தி மீதும் வழக்கு வரும்னு சொன்னா கூனி குறுகி ஐயா நீ என்ன சொல்றியோ அதையெல்லாம் கேட்கிறேன்னு சொல்லி நீ உன்னை அடமானம் வச்சு வித்துட்டு போனீங்கன்னா பரவாயில்ல, தமிழனையும் இந்த நாட்டையும் அடமானம் வைத்து விட்டு வந்திருக்கிறாய். அதுவும் சேலத்து மண்ணிலே பிறந்த அண்ணன் பழனிசாமி. நாங்களெல்லாம் கொஞ்ச நாள் ஒன்றாக இருந்தவர்கள். வருத்தமாக இருக்கிறது, இந்த மண்ணிலே பிறந்த உனக்கு அந்த திராணியும் தெம்பும் முதுகெலும்பும் இல்லாமல் கூனி குறுகி நின்று கொண்டிருக்கிறாயே என்ற அந்த ஆதங்கத்திலே நான் சொல்லுகிறேன். இந்த மக்கள் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தார்கள். மனிதன் வாழ்வது ஒரு முறை, இந்த மண்ணுக்காக இந்த நாட்டிற்காக வாழ்ந்து விட்டு போக வேண்டும் என்று இன்றைக்கு பொது வாழ்க்கையிலே இருக்கிற நாம் அதை ஏற்றுக்கொண்டு பொது வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். முற்றிலும் மாறாக இன்றைக்கு கொத்தடிமையாக கைகட்டி வாய் புத்தி அதிமுக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. அந்த கட்சியில இருக்கிறவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஏன் இவ்வளவு பேசுகிறேன்? என்னுடைய நாட்டை வஞ்சிக்கிறான் பாரதிய ஜனதா கட்சி. 4 ஆண்டுகளிலே கஜா புயல், நிஜா புயல், நிலோஃபர் புயல் என்று சொல்லி அத்தனை புயலும் அடிச்சது தமிழ்நாட்டில். 40,000 கோடி நஷ்டம் ஏற்பட்டது. மத்தியிலே நம்முடைய வரிப்பணத்திலே ஆட்சியிலே இருக்கிறவன் நம்முடைய வரிப்பணத்திலே நிதிநிலை அறிக்கையை செலுத்துகிற அந்த மத்திய அமைச்சகம் ஒத்த பைசா சல்லி காசு கொடுக்கலையே. தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கு. இதே குஜராத்தில் ஒரு 50,000 கோடிக்கு புயல் சேதம் ஏற்பட்டிருந்தா சும்மா இருந்திருப்பானா? உத்தரப்பிரதேசத்தில் இந்தி பேசுற மக்கள் வாழுகிற இடத்துல பூகம்பம் ஏற்பட்டால் சும்மா இருந்திருப்பானா? சுனாமி வந்திருந்தா, நஷ்டம் ஏற்பட்டிருந்தா சும்மா இருந்திருப்பானா? தமிழன் இழிச்சவாயன். ஆகையினாலதானே 40,000 கோடி நஷ்டம் என்று நீயே கணக்கிட்டும் கூட 276 கோடி பிச்சை காசை போட்டு விட்டு போகிறான். அவனோடு நீ கூட்டு வைக்கலாமா? யார் அப்பன் வீட்டு பணம்? இன்றைக்கு மத்திய அரசு ஏதோ அவன் அப்பன் வீட்டு பணத்தை கொடுக்கவில்லை தமிழ்நாட்டிற்கு. நாம் செலுத்துகிற வரியை தான் நிவாரணமாக கேட்கிறோம். நாம் செலுத்துகிற ஒவ்வொரு ரூபாயும் இந்த நாட்டு மக்களுடைய ரத்தத்தை வியர்வையாக சிந்தி கொடுத்த பணம் வரியாக கொடுத்தது. வருமான வரி கொடுக்கிறான் தமிழ, எக்ஸைஸ் வரி கொடுக்கிறான், கஸ்டம்ஸ் டியூட்டி கொடுக்கிறான், ஜிஎஸ்டி வரி கூட்டுறான், அத்தனை வரியும் கொடுக்கிறான். இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலத்தில் அதிகம் வரி கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு. தமிழினம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த பணத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யார்? நான் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது கொடுக்கவில்லை என்று சொன்னால் எதற்காக எனக்கு ஒரு மத்திய அரசாங்கம்? எதற்காக எனக்கு ஒரு பிரதமர்? இந்த நாட்டுக்கு அப்படிப்பட்ட பிரதமர் தேவையா? ஆகவேதான் தமிழன் கோ பேக் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லுகிறான், வெளியேறு என்று சொல்லுகிறான், திரும்பி போ என்று சொல்லுகிறான். இந்த மண்ணை, இந்த மனிதனை, இந்த இனத்தை நீ மதிக்கவில்லை. அவன் பாதிக்கிற பொழுது கை நீட்டவில்லை. அவன் வரி பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை. அவன் செலுத்திய ஒவ்வொரு ரூபாய் வரிக்கும் 29 பைசா தான் கொடுக்கிறான். மீதி 71 பைசாவை அவன் மக்கள் ஆளுகிற யூபிக்கும், மாப்பிக்கும், பீகாருக்கும், ராஜஸ்தானுக்கும் வழங்கி கொண்டிருக்கிறான். அவனோடு நீ பழனிசாமி கைகோர்த்திருக்கிறாயே, ஏற்றுக்கொள்ளலாமா? இன்றைக்கு மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை, இந்தியை ஏற்கவில்லை என்ற காரணத்திற்காக கல்வித்துறையிலே 2172 கோடியை நிறுத்திவிட்டான் மோடி. பழனிசாமிய நீ அவரோடு கைகோர்க்கலாமா? கிராமத்து பெண்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஏறி வேலை வாய்ப்பு 4028 கோடியை அப்பன் மோடி நிறுத்தி விட்டான். 4028 கோடி தாய்மார்களா தமிழ்நாட்டுக்கு மட்டும் வழங்க வேண்டிய பணத்தை இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கான். பாராளுமன்றத்தில் இதற்காக நாங்கள் குரல் கொடுத்த பொழுதெல்லாம் அந்த துறையினுடைய அமைச்சர் ஒப்புக்கொண்டு நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்று சொன்னார். இன்னும் மாத கணக்கிலே கொடுக்கவில்லை. திட்டமிட்டு நம்மை வஞ்சிக்கிறான். இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் மக்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியுமா? அவன் கொடுக்காதனால தான் நம்ம கொடுக்கலன்னு தெரியாது. அதனால கெட்ட பேர் வரணும். தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு தளபதி கெட்ட பேர் வரணும், அதனால நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கான். கல்வித்துறையில் 2152 கோடி, காந்தி வேலை வாய்ப்பு திட்டம், ஏரி வேலை வாய்ப்புல 4028 கோடி, இந்த ஜல்சக்தி திட்டம்னு வீட்டு வீட்டுக்கு குழாயில தண்ணி கொடுக்கிறோமே அதுல ஒரு 3000 கோடி நிறுத்தி வச்சிருக்கான். ஜிஎஸ்டி வரி பாக்கி 20,000 கோடி நின்று கொண்டிருக்கிறது. எந்த திட்டத்திற்கும் பணம் ஒதுக்குவதில்லை.
இதே பிரதமர் மோடி அவர்கள் மதுரையில் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் என்று சொல்லுகிற மிகப்பெரிய மருத்துவமனையை அடிக்கல் நாட்டி விட்டு போனார். ஒரு செங்கலை வச்சுட்டு போனார். அந்த செங்கலோட இருந்து கொண்டிருக்கு. 8 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் அந்த ஆஸ்பத்திரி வரல, நிதி ஒதுக்கவில்லை. மெட்ரோ ரயில் திட்டம் நிதி ஒதுக்குவதில்லை. தமிழ்நாடா வஞ்சிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட கட்சியோடு ஆட்சியோடு பழனிசாமி கூட்டணி வைக்கலாமா? இதுதான் எங்களுடைய தார்மீக கேள்வி. இந்த நாட்டுக்கும் செய்யவில்லை, நீ யாரோடு கைகோத்திருக்கிறாய் என்று சொன்னாய். உன்னை விழுங்குகிற ஒரு ஆக்டோபஸ் கட்சியோடு நீ இன்றைக்கு கைகோத்திருக்கிறாய். அண்ணா திமுகவை பாரதிய ஜனதா கட்சி அழிக்கும் என்பதுதான் வரலாறு என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய சூழ்ச்சியே அது மகாராஷ்டிரமாகட்டும், பீகார் ஆகட்டும், ஒரிசா ஆகட்டும், ஒரு கட்சியை கையிலே எடுப்பான், மிரட்டி கையிலே எடுப்பான், மிரட்டி கையிலே எடுத்துக்கொண்டு அந்த கட்சியை விழுங்குவான். அவனே ஆட்சி ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு ஆட்சி அமைச்சாயா? கோவாவில் ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு ஆட்சி அமைச்சான் பாரதிய ஜனதா கட்சி. ஜனநாயகத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு மதவாத கட்சியோடு இன்றைக்கு கூட்டணி சேர்ந்து கொண்டிருக்கிற பழனிசாமி அவர்களே, இந்த நாடு உங்களை தண்டிக்கும், வரலாறு உங்களை மன்னிக்காது என்று சொல்லி 4 ஆண்டு காலமாக அற்புத திட்டங்களை கொடுத்திருக்கிற தளபதிக்கு என்றென்றும் நாம் நன்றி உறவோடு இருப்போம் என்று சொல்லி உங்கள் பாதமலர்களை தொட்டு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.